நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் மதுவால் பல குடும்பங்கள் நொறுங்கியுள்ளன. அதில் பல குழந்தைகள் தந்தையின் மது பழக்கத்தால் துயரம் அனுபவிக்கின்றனர். ஆனால் சிலர் மட்டும் தந்தையை வெறுக்காமல் அவரை மீட்டெடுக்க போராடுகிறார்கள். அந்த குழந்தைகளில் ஒருவன்தான் சுரேஷ். இது சுரேஷ் என்ற ஒரு பள்ளி மாணவனின் கதை. அவன் அப்பாவை இழக்காமல் அன்பாலும் பொறுமையாலும் மீட்டெடுத்த ஒரு அதிசயமான பயணம் இது. வணக்கம் நண்பா, உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது ஏஜே ஹாட்சிங். சுரேஷ் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தான். அவன் 5ஆம் வகுப்பு படித்தான். அவன் அப்பா ராஜா ஒரு காலத்தில் ஒரு சிறந்த மெக்கானிக். அவனது கைகள் எதை தொட்டாலும் உயிர் பெறும். ஆனால் ஒரு விபத்தில் நண்பனை இழந்ததிலிருந்து ராஜா மது அருந்த தொடங்கினார். முதல் நாள் செய்து, 2ஆம் நாள் கொஞ்சம் அதிகம், பின்னர் ஒவ்வொரு நாளும் போதை. அந்த மதுவால் வீட்டில் சண்டை, அவமானம், கண்ணீர். அவன் மனைவி லலிதா தினமும் அழுதுவாள். சுரேஷ் பள்ளிக்கு செல்லும் முன் தன் அம்மாவிற்கு ஆறுதல் கூறுவான். ஆனால் இரவு அப்பா வீட்டிற்கு வந்தவுடனே பயம் மீண்டும் தொடங்கும். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் கேட்டார், சுரேஷ், உன் கனவு என்ன? அவன் சற்றே யோசித்து சொன்னான், என் அப்பாவை மீட்டு கொள்ள வேண்டும் சார். அந்த வார்த்தை முழு வகுப்பையும் அமைதியாக்கியது. சிறுவனின் கண்களில் கண்ணீர், இதயத்தில் நம்பிக்கை இருந்தது. அந்த நாள் முதல் சுரேஷ் தனது சிறு மனதில் ஒரு பெரிய முடிவை எடுத்தான். நான் என் அப்பாவை மாற்றுவேன். அன்பின் போராட்டம் தொடங்கியது. அவன் தினமும் பள்ளியில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் எடுத்தான். அவன் அம்மாவிற்கு உதவி செய்து வீட்டை சுத்தம் செய்வான். அவன் அப்பாவுக்கு தினமும் ஒரு சிறிய கடிதம் எழுதினான். அப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன், தயவு செய்து குடிக்காதீங்க. அவன் அந்த கடிதத்தை அப்பாவின் தலையணை கீழே வைத்து விடுவான். முதல் நாள் அப்பா அதை கிழித்து விட்டார். 2ஆம் நாள் கவனிக்கவில்லை. ஆனால் 10வது நாளில் அந்த கடிதத்தை படித்து நின்றார். அதில் இருந்து சொற்கள் அவன் மனதை மெதுவாக தொட்டன. ஒரு நாள் இரவு சுரேஷ் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் வாயிலிருந்து வந்த அந்த சொல், அப்பா, நாளை உங்க கைக்கு காயம் வரக்கூடாது, குடிக்காதீங்க. அப்பா அதை கேட்டார். அந்த நிமிஷம் அவரது மனதில் ஒரு விதமான உணர்ச்சி பிறந்தது. முதன் முறையாக அவரது கண்களில் கண்ணீர் வந்தது. அடுத்த நாள் காலை ராஜா கண்ணாடி முன் நின்றார். அவன் முகத்தில் வயதான சோர்வு, கண்களில் குற்ற உணர்வு. அவன் தன்னையே கேட்டார், நான் என்ன பண்ணிட்டேன் என் குடும்பத்துக்கு? அந்த நாள் முதல் ராஜா மெதுவாக மதுவை குறைக்க ஆரம்பித்தார். சுரேஷ் தினமும் அவருக்கு பால் கொடுத்தான். அப்பாவுடன் பேசிக்கொண்டு சிறிய கதைகள் சொன்னான். அவனுடைய சிரிப்பு ராஜாவுக்கு உயிர் கொடுத்தது. அவரது நண்பர்கள் கேலி செய்தனர். ராஜா, நீ குடிக்காத, உன் வாழ்க்கை பாழாகிவிடும் என்று சிரித்துக்கொண்டே. ஆனால் அவர் சொன்னார், என் வாழ்க்கை ஏற்கனவே பாழாகிவிட்டது, இப்போ அதை மீட்கப் போகிறேன். சுரேஷ் ஒரு நாள் அவருக்காக ஒரு சிறிய கார்டு செய்து கொடுத்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, நான் உங்க மீது வைத்துள்ள நம்பிக்கை ஒரு நாளும் மாறாது அப்பா. அந்த கார்டை ராஜா தன் பணப்பையில் வைத்து கொண்டார். அது அவரின் வாழ்வின் திருப்பு முனை ஆகிவிட்டது. 3 மாதங்களில் ராஜா மதுவை முற்றிலும் விட்டார். அவர் மீண்டும் மெக்கானிக் வேலை தொடங்கினார். அவரின் கைகள் மீண்டும் உயிர் பெற்றன. வீட்டில் சிரிப்பு திரும்பியது. ஒரு நாள் பள்ளியில் பெற்றோர் கூட்டம் நடந்தது. ராஜா சுத்தமான சட்டை அணிந்து தன்னம்பிக்கையுடன் வந்தார். ஆசிரியர் ஆச்சரியப்பட்டார். சுரேஷ், உன் அப்பா வந்திருக்காரே, அழகான மாற்றம். சுரேஷ் அப்பாவை பார்த்து சிரித்தான். அப்பா, அப்பா அவனை கட்டி அணைத்து மெதுவாக சொன்னார், நீதான் என் வாழ்க்கையை மீட்ட குரு மகனே. அந்த நாள் இரவு வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றப்பட்டது. அது வெறும் விளக்கல்ல, அது ஒரு நம்பிக்கையின் ஒளி. சுரேஷ் சிறியவனாக இருந்தாலும் அவனது அன்பு பெரியது. அவன் காட்டியது என்னவென்றால் அன்பு, பொறுமை, நம்பிக்கை. எதை முடியாததையும் முடியச் செய்கிறது. அவன் ஒரு சிறுவன் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்துக்கு உயிர் கொடுத்த ஆண் தேவதை போன்றவன். இன்றும் ராஜா தனது கடையில் வேலை செய்யும் போது அவரது முன் மேசையில் அந்த சிறிய கார்டு இன்னும் இருக்கிறது. நான் உங்க மீது வைத்துள்ள நம்பிக்கை ஒரு நாளும் மாறாது அப்பா. அந்த வார்த்தை தான் அவரின் ஒவ்வொரு நாளின் சக்தி. இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.